ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபீஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வாழைப்பூ பொரியல் பண்ணாலோ இல்லை உசிலி பண்ணாலோ உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடலையா, கவலையை விடுங்க. இதுக்கு மேலே வாழைப்பூவில் கட்லெட் பண்ணி கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். இன்றைக்கி வாழைப்பூ கட்லெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை எடுத்து க்ளீன் பண்ணி 2 முறை தண்ணியில் அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இப்போது ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இருக்கட்டும், அதை அரைச்சி இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து அந்த வேக வச்ச வாழைப்பூவை நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரெயின் பண்ணி பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா அரைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு பிழிஞ்சு வச்சு எடுத்துருக்கிற வாழைப்பூவை சேர்த்து நல்லா இப்போ வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். ஏன்னா அதுலேயே தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். மொத்தமாக போட முடியல அப்படின்னாலும் 2 முறையாக நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து இது நல்லா கலந்து கொடுத்துக்கணும். உங்களுக்கு இது இந்த வடை மாவெல்லாம் நம்ம அரைப்போம் பாருங்களேன், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சரிங்களா? இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா தான் நமக்கு தலை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்ம கட்லெட் இப்படி பிரிஞ்சு போகாமல் இருக்கும். சரிங்களா? இந்த பொட்டுக்கடலை மாவு போட்டால் தான் உங்களுக்கு அந்த வடை மாவு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள், இப்படி கையால் உருட்டி எடுத்திங்கன்னா இப்படி பால் மாதிரி வரணும். இப்படி பால் மாதிரி எடுத்து நம்ம யூஸ்வலாக வடைக்கெல்லாம் தட்டுவோம் பாருங்களேன், அந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வரணும். இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. சரிங்களா? இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அரிசி மாவில் இப்படி புரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெயில் போட போகிறோம். பாருங்கள், இப்படி அரிசி மாவு கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசி மாவில் ஏன் நம்ம டிப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம கட்லெட் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும், அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை எடுத்து நான் சொன்னது மாதிரி மீடியம் சைஸ் பவுலாக எடுத்து இப்படி லேசாக அதை கையால் தட்டி விட்டுக்கலாம். திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் கட்லெட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து அரிசி மாவில் நல்லா 2 பக்கமும் இப்படி புரட்டி எடுத்துக்கலாம். அதாவது அவுட்டர் லேயர் ஃபுல்லாக அந்த அரிசி மாவு கோட் ஆகிற மாதிரி அந்த சைட்ஸ்லலாம் அரிசி மாவு படுற மாதிரி இப்படி போட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம கட்லெட் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம பரட்டி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது அரைக்கும் போதே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு. இந்த பட்டை, கிராம்பு, தென் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எதுவும் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ இது எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், கண்டிப்பாக ஒட்டாது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக தான் இருக்குது. இது 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம ரைஸோட கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பொரியல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட்லெட் செஞ்சு இதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் ரைஸ்க்கு. பாருங்கள், இப்படி திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான். நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள், நல்லா 2 பக்கமும் அந்த கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ கட்லெட் இஸ் ரெடி. இப்போ வாங்க இது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட நல்லா சூடாக இருக்குது, நல்லா கமகம்னு வாசனையாக வேறு இருக்குது. அப்படியே ஆவி பறக்குது போட்ட உடனே. உள்ள மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இது பிடிக்கும் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off. Thank you.